மக்களே, இன்னைக்கு நாங்கள் வந்து இந்தியா கிளம்பிட்டோம். இப்போ நான் இருக்க கிராமத்துலேருந்து பக்கத்து ஏர்போர்ட் போகிறதுக்கு 1 ஹவர் ட்ராவலு. நக்குன்சி தமராத்துலேருந்து பேங்காக் போகிறதுக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டு. அங்கே நைட் அங்கே பேங்காக்கில் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 1 மணிக்கு வந்து பேங்காக்லேருந்து நம்ம சென்னைக்கு ஒரு ஃப்ளைட்டு. சென்னையிலேருந்து அடுத்த ஈவினிங் வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு ஒரு ஃப்ளைட்டு. ஓகே மக்களே, நாங்கள் போகிற ஏர்போர்ட்டில் போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே பாருங்கள். ஃபைனலாக எங்கள் லக்கேஜ்லாம் ஒரு 3 பேக்கில் பேக் பண்ணி எங்கள் காரில் வச்சாச்சு. இப்போ நாங்கள் காரில் வச்சுட்டு அப்படியே ஏர்போர்ட்டு கிளம்புறது தான் இப்போ பிளானு. மொத்தம் 3 ஃப்ளைட்டு மாறி மாறி போகணும். ஆல்மோஸ்ட்டு 1.5 நாள் ட்ராவலு. ஸோ இந்த வீடியோவில் காட்டுறேன் எப்படிலாம் போகிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ சவுத் தாய்லாந்தில் இருக்கோம். நாங்கள் இருக்க வீட்டிலேருந்து நியர்பை ஏர்போர்ட் வந்து நக்குன்சி தமராத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏர்போர்ட்டுக்கு தான் நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் பாருங்கள். இங்கே வந்து நம்மூர் ஏர்போர்ட் மாதிரிலாம் உள்ள கார் போகிறதுக்கு காசு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒன்லி ஐடி கார்டு மட்டும் செக் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் கார் நிப்பாட்டிட்டு நீங்கள் வரல ஊருக்கு போகலாம். ஊருக்கு போயிட்டு வந்து கூட ரிட்டர்ன் வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். இங்கே கார் நிப்பாட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஃபெசிலிட்டியாக இருக்கும் இடங்கள். இங்கே நீங்கள் ஒரு 2 மாதம் கூட கார் நிப்பாட்டிட்டு போனால் கூட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஃபீஸோ எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் அது மாதிரிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். இந்த ஏர்போர்ட் வந்து ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு தான், சின்ன ஏர்போர்ட்டு. எக்ஸாம்பிள் நம்ம மதுரை ஏர்போர்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது சின்ன ஏர்போர்ட்டு தான். நக்குன்சி தமராத், NST அப்படி ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது. இந்த வீடியோ மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே இப்போ வரையுமே வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிருக்க மாட்டீங்க. அது எப்படி என்னென்ன ப்ராசஸ் பண்ணி உள்ளே போகணும் அதை நான் வந்து சிம்பிளாக காட்டுறேன், முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம உள்ளே போனோன்னே என்னென்னா ஒரு போர்டிங் பாஸ் எடுக்கணும். இப்போ நம்ம எந்த ஏர்லைன்ஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோமோ அந்த ஏர்லைன்ஸில் வந்து நம்ம லக்கேஜை கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு போர்டிங் பாஸ் எடுக்கணும். அது டிக்கெட் மாதிரி நம்ம பஸ்ஸில்லாம் போனால் டிக்கெட் எடுக்கிறோம்ல, அது மாதிரி வந்து ஃப்ளைட்டில் போனால் ஒரு டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டில் வந்து நீங்கள் எந்த சீட்டில் உட்கார போகிறீங்க, எந்த கேட்டில் போயிட்டு நீங்கள் போய் உட்காரணும், அதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஃப்ளைட் நம்பரு எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஃபைனலாக வந்து அந்த எந்த ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறோமோ அந்த ஏர்லைன்ஸில் நம்ம லக்கேஜெலாம் கொடுத்துட்டு நம்ம வந்து போர்டிங் பாஸும் வாங்கிக்கிறணும். போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அடுத்த வந்து என்ன ப்ராசஸ்னால் நம்ம ஹேண்ட் லக்கேஜை வந்து செக் பண்ணுவாங்க. அது வந்து என்னென்னா செக்யூரிட்டி செக்இன் அப்படின்வாங்க. மேக்ஸிமம் எல்லா ஏர்லைன்ஸ்லையும் வந்து 7 kg வரையும் ஹேண்ட் லக்கேஜில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம தேவையில்லாத ஐட்டங்கள் எதுவும் எடுத்து போகக்கூடாது. நைஃபு, ஏதாச்சும் ட்ரிங்க்ஸு, பெர்ஃப்யூமு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து வெளியே செப்பரேட்டாக வச்சுருவாங்க. ஆக்சுவலாக இது உள்ளே வந்து செக்யூரிட்டி செக்இன்குள்ளெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஃபுல்லாக எடுக்க முடியாது, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன். இதுதான் 2வது ப்ராசஸ்ஸு. நம்ம ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ, லேப்டாப்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, அப்புறம் சார்ஜர்ஸ் இதெல்லாம் செப்பரேட்டாக வைக்கணும். பேக்கு செப்பரேட்டாக வைக்கணும். பெல்ட்டு முதற்கொண்டு எல்லாமே கலட்டணும். லெதர் ஷூ போட்டிருந்தீங்கன்னா அதையும் கலட்ட சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அங்கே செக்அப் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் ஃபுல் பாடி செக்அப் பண்ணி தான் வெளியே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எந்த கேட்டில் வந்து நம்ம ஏரோப்ளைன் வருதோ அந்த கேட்டில் வந்து நம்ம உட்காந்துக்கலாம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்டிங் பாஸில் எழுதியிருக்கோம். ஸோ அந்த கேட் நம்பரை வச்சு நம்ம வந்து அங்கே உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இப்போ ஃப்ளைட் எடுக்கும்போது வந்துட்டு இங்கே வந்து செக் பண்ணுவாங்க. மறுபடியும் அவங்க போர்டிங் பாஸை செக் பண்ணி ஃப்ளைட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. இந்த எங்கள் போர்டிங் பாஸு வித் பாஸ்போர்ட்டோட செக் பண்ணுறாங்களா, செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ என்னென்னா நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே போகணும். இது நான் வந்து தாய்லாந்தில் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் பண்ணுறேன். இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். 2-3 இடத்துல செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி போர்டிங் பாஸு. ஒரு சில நேரம் இது முடிச்சதுக்கப்புறம் பஸ்ஸில் கொண்டு போய் டேரெக்டாக ஏர்லைன்ஸில் போய் இறக்குவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நடந்து போய் டேரெக்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ உள்ளே போயிட்டு எப்படின்னா நம்ம போர்டிங் பாஸ்லேயே வந்து சீட் நம்பர் எழுதியிருக்கும். அந்த சீட் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம உட்காந்துக்கலாம். சீட் நம்பர் எங்கே இருந்தால் மேலே எழுதியிருக்கும். ஒவ்வொரு அந்த மேலே டோர் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அதில் வந்து எழுதியிருக்கும் 1 2 3 அந்த மாதிரி. என்னோடய சீட் நம்பர் எதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக அதில் உட்காந்துக்கலாம். ஃப்ளைட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. எப்படி சேஃப்டியாக இன்கேஸ் ஏதாச்சும் எமர்ஜென்சினா எப்படி பாதுகாப்பாக வெளியே போகலாம் அந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சீட்டு பெல்ட் போடணும். இப்போ 2 வயசு கீழே குழந்தைகள் இருந்துச்சுன்னா உங்களோட சேர்த்து அட்டாச்மெண்ட்டாக வந்து ஒரு சீட்டு பெல்ட் கொடுத்துருவாங்க. அதை நம்ம போட்டுக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு. அதே மாதிரி 2 வயசு கீழே உள்ள குழந்தைகளுக்கு செப்பரேட்டாக சீட்டு வராது. அபோவ் 2 இயர்ஸ் குழந்தைகளுக்கு எப்பயும் போல் அடல்ட் மாதிரி தான் எல்லா ஃபீஸும் சேமு. அதே மாதிரி பிலோ 2 இயர்ஸுக்கு வந்து ஃபீஸ்லாம் கொஞ்சம் வேரி ஆகும். 50% அவ்வளோதான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி இருக்கும். இது ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லைட்டு போட்டுக்கலாம். இன்கேஸ் ஏதாச்சும் நமக்கு தேவைன்னா அதை கிளிக் பண்ணோம்னா வந்து உதவி பண்ணுவாங்க.
இப்போ வந்து நாங்கள் இருக்க தாய்லாந்தில் டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகுது எங்கள் ஃப்ளைட்டு. டேக் ஆஃப் ஆகி நேராக எங்கே போகும்னா பேங்காக் போகும். பேங்காக்கில் அங்கே ஒரு ஹோட்டலில் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் வந்து இந்தியா ஃப்ளைட்டு. நல்லா இருக்கா ஏரோப்ளேனில் வருது. ஃப்ளைன் பாருங்கள் ஃபுல்லாமே மேக கூட்டங்களாக இருக்கா. எப்பயுமே வந்து ஏரோப்ளேன் வந்து மேகத்துக்கு மேலே தான் பறக்கும். இங்கே பாருங்கள் எப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது உள்ளே வந்து ஒரு புக்கு வச்சுருக்காங்க, அதில் சாமி படம் போட்டிருக்கு. என் பொண்ணு எல்லாத்துக்கும் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி தொட்டு வந்து தலையில் வைக்கிறோம்ல. தேங்க்யூ. இப்போ நாங்கள் வந்து இறங்க போகுது இந்த ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக பேங்காக்கில் 2 ஏர்போர்ட் இருக்குது, பிகேகே அண்ட் டிஎம்கே, ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து டிஎம்கே ஏர்போர்ட்டில் இறங்க போகிறோம். இந்த இறங்கிடுச்சு பாருங்கள். இறங்கினோடனே ஒரு குலுங்கும். அதுக்கு தான் சீட்டு பெல்ட் போட சொல்லுவாங்க. இறங்கும்போது ஏறும்போது சீட்டு பெல்ட்டு கம்பல்சரியாக போடணும். மெயினாக இப்போ நம்ம இறங்கும்போது போர்டிங் பாஸு மற்ற சீட்டில் எதுவும் விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் கேரி பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும். ஸோ வந்து எதையுமே மறந்துடாமல் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து டைரெக்டாக பஸ்ஸிலேருந்து அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நம்ம வந்து என்னென்னா லக்கேஜ் எடுத்துகிட்டு நம்ம வெளியே போகணும். இதுக்கப்புறம் டொமஸ்டிக்கில் வந்து இதுக்கப்புறம் வந்து மேஜராக எதுவும் செக்கிங் இருக்காது. நம்ம டைரெக்டாக லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் வெளியே ஏதாவது செக்யூரிட்டி வந்து செக் பண்ணாங்கன்னா நம்ம பேக்கு எதுவும் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கன்வேயர் பெல்ட்டில் தான் வந்து நம்ம லக்கேஜ்லாம் போட்டு விடுவாங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே நம்ம எந்த லக்கேஜ் இருக்கும் நம்ம லக்கேஜ் அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ட்ராலியில் வச்சுட்டு நம்ம நாட்டில் வெளியே போயிட்டே இருக்கலாம். யாரும் எதுவும் இன்னும் கேட்க மாட்டாங்க. ஃபைனலாக எங்கள் 3 லக்கேஜ் பேக்கையும் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ வெளியே போக போகிறோம். வெளியே போயிட்டு என்னென்னா ஏர்போர்ட் டாக்ஸி, மெயினாக ஏர்போர்ட் டாக்ஸி தான் வந்து ஃபீஸ் கம்மி. அதனால் ஏர்போர்ட் டாக்ஸியை வந்து புக் பண்ணிவிட்டு நாங்கள் இருக்க ஹோட்டலுக்கு வந்து இப்போ நாங்கள் போகணும். டாக்ஸி நிறையா டாக்ஸி இருக்கும், அங்கெல்லாம் காசு அதிகமாக கேட்பாங்க, சேஃப்டி இருக்குமான்னு தெரியாது. அதனால் இங்கே பேங்காக் வந்தீங்கன்னா 2 ஏர்போர்ட்லேயுமே வந்து ஏர்போர்ட் டாக்ஸி இருக்குது, ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ நாங்கள் வந்து டாக்ஸி புக் பண்ண போகிறோம். மெயினாக ஏர்போர்ட்டில் வந்து யார்ட்டையுமே நீங்கள் ஹெல்ப் கேட்கணுன்னு அவசியமே இல்லை. எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டாக்ஸி இங்கே இருக்கும், இங்கே சட்டர் பஸ் இருக்கும், இங்கே வந்து இது வரும் அது வரும், எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அதை பார்த்து லைனாக நடந்து போனாலே போதும், நம்ம நாட்டில் போயிட்டே இருக்கலாம். இந்த டாக்ஸி புக் பண்ணுற ரூமுக்கு என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. அங்கே வந்தோடனே ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் பாருங்கள் என் நம்பர் வந்து 239 டாக்ஸி. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ 174 போய்கிட்டு இருக்கா, 239 வரையும் வெயிட் பண்ணணும். இப்போ நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம், வந்துருச்சு. அதுக்கப்புறம் டாக்ஸி அவங்களே அலோகேட் பண்ணிட்டாங்க. அந்த டாக்ஸியில் ஏறி இப்போ நாங்கள் வந்து ரூமுக்கு போகணும். மெயினாக அந்த ஏர்போர்ட் டாக்ஸியில் புக் பண்ணோன்னா கொஞ்சம் சேஃப்டியாக போகலாம். அதனால் வந்துட்டு ஃபேமிலியோடு இருக்கோமா, அதனால் இதே புக் பண்ணியாச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு நாங்கள் புக் பண்ணியிருக்க ஹோட்டலுக்கு இப்போ வந்து போக போகிறோம். தாய்லாந்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து நான் யார்கிட்டையும் இந்த ஸ்கேமிங்கில் வந்து அனுபவிச்சது கிடையாது. ஓரளவுக்கு மக்கள்லாம் நல்லா தான் நம்மக்கிட்ட நடந்துப்பாங்க. இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்துட்டு ரூமுக்கு போகிறோம். ரூமில் பாருங்கள், இது எல்லாமே பாலம் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி முற்றி பேங்காக்கில் ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே பூரா பாலம் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மேலே ஒரு மெட்ரோ வருதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் இருக்க ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது, போயிட்டு சாயந்தரம் வரணும். இன்றைக்கி வந்து வெறும் ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான், நாளைக்கு 2 ஃப்ளைட்டு மாறணும். ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஆஃப்டர்நூன் 1 மணியை போல் தான் பேங்காக்கில் இன்னொரு ஏர்போர்ட்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டு, சென்னையிலேருந்து ஈவினிங் நைட்டுக்கு வந்து மதுரைக்கு ஃப்ளைட்டு.
இந்த ஹோட்டல் தான் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணது, டான் மூங் ஹோட்டல். ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் பக்கம்தான், ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரும். இங்கே புக் பண்ணிவிட்டு சாவி வாங்கிட்டு அப்படியே எங்கள் ரூமுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் பேங்காக்கில் நாங்கள் புக் பண்ண ஒரு சிம்பிளான ஒரு ரூமு. ஜஸ்ட்டு ஃபார் 1 டே தானே, அதனால் வந்து சிம்பிளான ரூம் தான் புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரூம் புக் பண்ண பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஹோட்டல் இருந்துச்சு, ஆனந்த் இந்தியன் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. அங்கே 2 பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஈவினிங்கும் நைட்டும் அங்கே வந்து சாப்பிட்டு சமோசாலாம் வச்சுருந்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டு, ஏன்னா ரொம்ப நாளாக இந்தியன் ஃபுட்டே சாப்பிட்லையா, அதனால் வந்துட்டு சாப்பிட்டு அப்படியே அடுத்த நாள் காலையில் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹோட்டல் மெனு பாருங்கள், எல்லாமே இருக்குங்க. டீலேருந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சிக்கன் பிரியாணி, ஆனால் மட்டன் கிடையாது, எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். பக்கத்துலேயே இருந்தால் வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்த நாள் காலையில் ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட்டு போயிட்டு, அந்த ஏர்போர்ட்லேருந்து இப்போ நாங்கள் வந்துட்டு இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அது ஒரு 1 ஹவர் ட்ராவலு. டிஎம்கே ஏர்போர்ட்லேருந்து பிகேகே ஏர்போர்ட்டு, டான்மோங் ஏர்போர்ட்லேருந்து பேங்காக் சொர்ணபூமி ஏர்போர்ட்டு. சொர்ணபூமி ஏர்போர்ட்டு தான் ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு பேங்காக்லே. அந்த ஏர்போர்ட்டுக்கு இப்போ போய்கிட்டுருக்கோம், பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்டடங்கள் தான் பேங்காக்கு சுற்றி 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 இருக்கும். வந்தீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு மெயினான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் இந்த ஏர்போர்ட்லேருந்து அந்த ஏர்போர்ட் போகிறதுக்கு வந்து ஏர்போர்ட் பஸ்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீ தான். ஸோ வந்துட்டு யாராச்சும் வந்து ஒரே நாளில் வந்து அந்த ஏர்போர்ட்லேருந்து போகணுன்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் மட்டும் நம்ம காட்டிட்டு ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி பிகேகே ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. சொர்ணபூமி ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தாய்லாந்தில் ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு. ஏன் தாய்லாந்தில் என்ன, ஏசியாவிலே இது கொஞ்சம் சொல்லக்கூடிய பெரிய ஏர்போர்ட்டு தான். இப்போ நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறதுனால, தாய்லாந்துலேருந்து இப்போ நாங்கள் இந்தியாவுக்கு போகிறதுனால வந்துட்டு கொஞ்சம் செக்யூரிட்டி செக்கிங்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறையா இருக்கும். இமிக்ரேஷன்லாம் செக் பண்ணணும், விசாலாம் செக் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் இமிக்ரேஷன். ஸோ வந்துட்டு இந்த ப்ராசஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாருங்கள் வாங்க, இந்த ஊர் ஏர்போர்ட்டு உள்ளே காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே எப்போயுமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், அதனால தான் எப்போயுமே வந்து 3 ஹவர்ஸுக்கு முன்னாடியே இந்த ஏர்போர்ட்டுக்கு வரணும். நான் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் புக் பண்ணியிருக்கனால வந்துட்டு நம்ம வந்து எப்போயுமே கடைசியாக இருக்கும், டபிள்யூ. ஸோ வந்து அப்படியே உள்ளே வந்தோடனே ரைட்டு பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான், லாஸ்ட்டில் இருக்கும் நம்ம இண்டிகோ ஏர்போர்ட். இங்கே வந்து மறுபடியும் போர்டிங் பாஸு, மறுபடியும் செக்யூரிட்டி செக்கின்னு, அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் எக்ஸ்ட்ரா இங்கே வந்து ஒன்று பண்ணணும், இமிக்ரேஷன் மட்டும் செக் பண்ணணும். இங்கே போர்டிங் பாஸ் இப்போ வாங்கியாச்சு, இந்த ப்ளூ கலர் இண்டிகோ அதான் நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இப்போ எல்லாம் செக்யூரிட்டி செக்கிங்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல்னால இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க கூட மாட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூ நிற்கிது பார்த்தீங்களா. இங்கே அதே மாதிரி நம்ம ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே செக் பண்ணணும், பேட்ரி, நம்ம மொபைல் ஃபோனு எல்லாமே செப்பரேட்டாக எடுத்து நம்ம ஃபுல் பாடி செக்அப் பண்ணுவாங்க. நீங்கள் எதுவும் கடத்திட்டு கொண்டு போகிறீங்களா அப்படின்ட்டு இதான் இங்கே தான் மெயினாக பார்க்குறது. இன்கேஸ் அவங்க அலோவ் பண்ணாத பொருட்கள் கொண்டு போயிருந்தோம்னா அங்கேயே எடுத்து வெளியே வச்சுருவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வந்து விசா செக் பண்ணணும், அதுக்கு பேர் தான் இமிக்ரேஷன். நம்ம ப்ராப்பராக வந்திருக்கோமா அந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் பண்ணுவாங்க. இது முடித்தோடனே எப்பயும் போல் நம்ம எந்த கேட்டில் வந்து நம்ம ஏர்லைன்ஸ் வருமோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணால் போதும். நாங்கள் இப்போ இமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துச்சு ஏதாவது சாப்பிட்டு அப்படியே நம்ம கேட்டு இண்டிகோ ஃப்ளைட் எங்கே வருமோ அந்த கேட்டில் போய் வெயிட் பண்ணணும். ஒரு 1 ஹவர் முன்னாடியே வெயிட் பண்ணணும். அப்படியே லைனாக கூப்பிடுவாங்க, அப்படியே ஏர்லைன்ஸில் உள்ளே போய் உட்காரணும். உள்ளே போனதுக்கப்புறம் அப்புறம் எப்பயும் போல் இது பாருங்கள், பிகேகே ஏர்போர்ட்டுக்கு உள்ளே இந்த மாதிரி தான் வியூஸ் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். பிகேகே ஏர்போர்ட்டு F2 கேட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நாங்கள் சென்னைக்கு போகக்கூடிய இண்டிகோ ஃப்ளைட் வரக்கூடிய கேட் நம்பர் F2. இங்கே அதே மாதிரி லைனில் நின்றுட்டு போர்டிங் பாஸ் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏர்லைன்ஸ் உள்ளே போகணும். இப்போ நம்ம இண்டிகோ ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கா. இந்த மாதிரி தான் இருக்கும், ஆளுங்க யாருமே இல்லைன்னா. உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ டேக் ஆஃப் ஆகுது நம்ம ஃப்ளைட்டு. அப்படியே டேக் ஆஃப் ஆகி அரௌண்டு ஒரு 3.5 ஹவர் ட்ராவலு. 3.5 ஹவர்ஸ் ட்ராவல் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு சென்னை போய் இறங்கிடுவோம்.
மெயினாக இந்த ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகும்போதும் இறங்கும்போது மட்டும் வவுத்தில் ஒரு சின்ன ஒரு கலக்கம் வரும். அதை வந்து ஏரோப்ளேனில் போனவங்க எல்லா பேருமே அனுபவிச்சிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா 2 ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டு இருக்கும், 2 ஃப்ளைட்டு இறங்கிட்டு இருக்கும். சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எங்கிட்டு பார்த்தாலும் ஏரோப்ளேன் இருக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் பேங்காக் சொர்ணபூமி ஏர்போர்ட்டோட ஓவர் வியூ மேலேருந்து. அப்படியே உள்ளே ஒரு சிப்ஸு ஒரு கோக்கு இது வாங்கி குடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உள்ளே கொஞ்சம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தோம். இதான் மக்களே நம்ம சென்னையோட ஓவர் வியூ மேலேருந்து. இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இறங்க போகுது நம்ம ஃப்ளைட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டடங்கள் இருக்குதுன்னு பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இறங்குது பாருங்கள். இறங்கும்போது மட்டும் ஒரு குலுங்கும். கன்ஃபார்ம்டாக எல்லா பேரும் சீட் பெல்ட் போடணும். இங்கே பாருங்கள் ஒரு ஷேக் ஆகுதா, இது நார்மல் ஷேக்கு, இதை விடலாம் நல்லா ஷேக் ஆகும். இங்கே ஒரு மெயின் செக்கப் இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா இப்போ நம்ம கீழே இறங்கினதுக்கப்புறம் லக்கேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இமிக்ரேஷன் செக்கப் பண்ணணும். அந்த நாட்டிலேருந்து நம்ம ப்ராப்பராக தான் வந்திருக்கோம், விசாலாம் ப்ராப்பராக தான் வச்சுருக்கோம்னு இவங்களும் ஒரு வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி முடித்தோடனே நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வெளியே போய்க்கலாம். எல்லாமே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இமிக்ரேஷன் எங்கே செக் பண்ணணும், விசா ஆனரல் விசா அந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார்ட்டையும் கேட்கணும் அவசியமே இல்லை. அதை பார்த்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டு இருந்தாலே போதும். நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லை. சென்னை ஏர்போர்ட்லேயும் சரி எல்லா ஏர்போர்ட்லேயுமே வந்து ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த இமிக்ரேஷன் செக்அப் பண்ணுற இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கோம். என் பொண்ணு எப்படி நடந்து வருது பாருங்கள். மெயினாக வந்து இமிக்ரேஷன் ஏரியாலேயும் செக்யூரிட்டி செக்கிங்கில் வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்க விட மாட்டாங்க. இங்கே தான் நம்ம விசா செக் பண்ணிட்டு ஓகே எல்லாம் ஓகேன்னா அனுப்பிச்சி விடுவாங்க. அதே மாதிரி நம்ம லக்கேஜ் எந்த பெல்ட் நம்பரில் வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த டிவிலே எழுதியிருப்பாங்க. இல்லாட்டி நம்ம அங்கே ஏர்லைன்ஸ் உள்ளே சொல்லுவாங்க இந்த நம்பர்ஸில் வருது உங்கள் லக்கேஜ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இங்கே வந்து கரெக்டாக அதை பார்த்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து வெளியே போகிறோம். இப்போ நாங்கள் வந்து இண்டிகோ வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். சென்னை இறங்கினதுக்கப்புறம் சென்னையிலேருந்து மதுரைக்கு போனோம். இப்போ நாங்கள் வந்து T4 இறங்கியிருக்கோம் அரைவல். இப்போ டிபார்ச்சருக்கு வந்து T1 போனோம். கொஞ்சம் வெளியே வந்துட்டு கொஞ்சம் நடந்து போகணும் T1க்கு. இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இது வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால வெளியே வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. உள்ளுக்கே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பிளேட் வந்து உள்ளுக்கே மாறிக்கிறலாம். இப்போ வந்து வெளியே வந்துட்டு இப்போ வருங்க ஃபுல்லாமே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு இப்போ மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இப்போ வந்து T1க்கு வந்துட்டோம் பாருங்கள். T1க்கு வந்துட்டு எப்பயும் போல் சேம் ப்ராசஸ் தான். நம்ம பேங்காக்லேயே போர்டிங் பாஸ் வாங்கினதுனால வந்துட்டு இங்கே போர்டிங் பாஸ் வாங்க தேவையில்லை. ஒன்லி லக்கேஜ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம கேட் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு உட்காந்துக்கலாம். இங்கேயும் சேம் ப்ராசஸ் தான். நம்ம போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு லக்கேஜ் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் வந்து செக்யூரிட்டி செக்கிங் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட் லக்கேஜ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ள கேட்டில் வந்து உட்காரணும். இப்போ நாங்கள் வந்து உள்ளே சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு உட்காந்துட்டோம். இனி வந்து நம்ம போர்டிங் பாஸ் செக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து டைரெக்டாக இப்போ நம்ம வந்து ஏர்லைன்ஸ் போகணும். இப்போ இங்கே வந்து பஸ் விட்ருக்காங்க. பஸ் மூலியமாக போய் அங்கே இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து வந்து உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு உட்காரணும். ஒரு வழியாக நாங்களும் 2 ஃப்ளைட்டு மாதிரி இப்போ 3ஆவது ஃப்ளைட்டுக்கு வந்துட்டோம். உள்ளே வந்து எங்கள் சீட்டை பார்த்து உட்கார போகிறோம். இதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கப்புறம் டேக் ஆஃபு, அப்புறம் வந்து லேண்டிங் தான். அதுக்கப்புறம் நம்ம மதுரை. சென்னையோட ஓவர் வியூ நைட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நைட் வியூ செம்ம பார்க்க அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நிறைய இண்டிகோ ஏர்லைன்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணாங்க. மதுரை டு வந்து சென்னை வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறையா வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து புக் பண்ணி வாங்க.
இங்கே கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வந்து மதுரையில் இறங்குறதுக்கு தயாராகிட்டோம். ஃபைனலாக 3 ஃப்ளைட்டு மாறி வீட்டுக்கு போக போகிறோம் 6 மாதம் கழித்து. இதுதான் நம்ம மதுரையோட ஓவர் வியூ ஃப்ரம் த டாப்பு. ஒரு வழியாக ஃப்ளைட்டு மதுரையில் லேண்ட் ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கிட்டு நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியே போகணும். ஓகே மக்களே, இந்த மாதிரி எங்கள் பேஜில் வந்து நிறையா தாய்லாந்து ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். எங்களோட பேஜுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மதுரை ஏர்போர்ட்டு ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டு தான், 2 பெல்ட்டு தான் இருக்கும். இப்படி தான் நம்ம லக்கேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து அந்த பெல்ட் வழியாக அப்படியே வந்து அப்படியே சுற்றி வரும். ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. மதுரை வந்து இறங்குனதுக்கப்புறம் தான் ஒரு சந்தோஷமே. ஓகே மக்களே, இந்த மாதிரி தாய்லாந்து ரிலேட்டடு நிறையா வீடியோ இந்த பேஜில் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.